மீண்டும் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கிறேன். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான பகுதிகளை தொடர்ந்து இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிதி பக்கம். அதிதி பக்கம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது கலை சார்ந்த விஷயங்கள்ல பயணிப்பவங்க, அதையும் தாண்டி அவரவர் துறையில பயணித்து வெற்றி கண்டவங்களை அழைத்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க தொழில் முனைவோர் ருஸ்னி ரசீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களை சந்திச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதாவது இத்தனை துறையிலையும் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போக முடியுமான்றதே எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஆனா கேட்க போற கேள்வியில உங்களுக்கான பதில் மூலமா எங்களுக்கு அது தரவு கிடைக்க பெறும் நம்புறோம். அதே போல ஒரு ஃபவுண்டராகவும் இருக்கீங்க, ஒரு டீம் மேனேஜராகவும் இருக்கீங்க, டிரெக்டராகவும் இருக்கீங்க. எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்றீங்க முதல்ல? அதாவது ஒரு இடத்துல எங்களுக்கான ஒரு துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம். அப்போ அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த துறையில் தொடர்ந்து பயணிக்கணும்னு சொன்னால் பலவிதமான சேலஞ்சஸ் வரும். அதே மாதிரி அதாவது வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். அப்போ என்ன எடுத்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த ஜேர்னியை இவ்வளோ தூரம் இந்த பயணத்தில் நான் வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். என்ன தேடி வந்த எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எனக்கு ஒரு டீம் லீடராகவோ இல்லை டிரெக்டராகவோ இல்லை அது ஒரு பேசிக் லெவல் ஒரு லெக்சரராகவோ எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்க நேரம் நான் அதை தட்டி கழிச்சில்ல. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை ஆண்டவன் எனக்கு தந்திக்கிறான். அதில் நான் முன்னுக்கு வந்திக்கிறேன். நிச்சயமாக. அதாவது எந்த விடயத்தையும் செய்யலாம் என்ற மனப்பாங்கு, அந்த மன தைரியம், மன நம்பிக்கை இருந்தா எந்த விடயத்தையும் நேர்த்தியாக அழகா செய்யலாம் என்று சொல்லியிருக்கேன். முக்கியமாக அதாவது நீங்க ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய கற்று தேர்ந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக இப்ப ஏஐனுடைய வளர்ச்சி மக்கள் மத்தியிலும் சரி, உலகளாவிய ரீதி மத்தியிலும் அதிகரிச்சுட்டு வருது. நாளைய நாள் ஏஐல என்ன வருமோன்றதுதான் எல்லாருடைய ஆவலா இருக்குது. அதே போல ஏஐயோட வளர்ச்சி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்குது? இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஏஐயை பற்றி தெரிஞ்சவங்களும் நிறைய இருக்காங்க, இல்லை அதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்களும் இருக்காங்க. இந்த அவேர்னஸ் உள்ள ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏஐ இப்போ ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது. இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ்லேயும் ஏஐயோடே வளர்ந்து வந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வளர்ந்து போயிட்டாங்க. இதே இன்னொரு சைடில் ஏஐடி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்க இன்னமுமே அவங்களோட பிஸ்னஸை தனியாக செஞ்சு கொள்ளாத லெவல்லையும், இல்லைன்னு சொன்னால் அவங்க அவங்களோட பிஸ்னஸுக்கான ஹெல்ப்புக்கு ஆட்களை சேர்த்துக்கொள்றதையும் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர எந்த வித முன்னேற்றத்தையும் அவங்க எடுத்து வைக்கல. அப்போ இதே இன்னொரு 2 to 3 இயர்ஸ் எதிர்காலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஏஐயை தெரியாமல் இல்லை ஏஐயை பயன்படுத்தாமல் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு கல்வியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சுய தொழில் வாய்ப்பு, ஒரு என்டர்பிரனர்ஷிப்பாக இருக்கட்டும், அதை ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறது கஷ்டமாயிடும். இதே ஏஐயோட இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்னுக்கு போகக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக என்ன செய்யலாம், இப்போ இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸை அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது இருந்து அந்த பிஸ்னஸை வளர்ச்சி கட்டங்களை தாண்டி கொண்டு போகிறது வரைக்கும் ஏஐ ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கல்வி கற்றுக்கொள்றதுக்கான விஷயங்களையும் அது செய்து கொடுக்குது. ஒன்றுமே தெரியாத ஆட்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய இடத்துலையும் நிறைய ஏஐ தொழில்நுட்பங்கள் காணப்படுது. இப்போ இதுக்கு புறகிக்கிற காலங்களில் ஏஐ இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிரற்ற நிலையில் அவன் காணப்பட்ட நேரம் அவன் எந்தவித பயனும் இல்லாத ஒருவனாக மாறுவானோ, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள் அல்லது ஒரு படிப்பை படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும், அல்லது அவங்க ஒரு தனித்துவமான ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், யாருக்குமே இப்போவே அப்படித்தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏஐயோட தொடர்பு படலைன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னுக்கு கொண்டு போகலாத ஒரு லெவலுக்கு வாழ்க்கை அவங்கள தள்ளும். கட்டாயமா. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கட்டாயமாக தேவை. அதுவும் முக்கியமாக இந்த மாணவர்கள் மத்தியில, படிக்கிறவங்க, கல்வி கற்றுக்கொண்டிருக்கவங்களோட மத்தியில இந்த ஐடி ஃபீல்டு என்பது கொஞ்சம் ஹை பீக்ல இருந்துச்சு. இருந்தாலும் இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு இதுக்கான ஸ்கோப் இருக்குமா, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு பப்ளிக் சமூகத்துல நிறைய கேள்விகள் வருது. மாணவர்கள் மத்தியிலேயே அதிகப்படியான கேள்விகள் வருது. என்னன்னு பார்த்தோமா இருந்தா, ஏஐ வந்துருச்சு, ஐடி சம்பந்தப்பட்ட ஜாப்ஸுக்கான ஸ்கோப் இருக்காது போல, ஏஐயே எல்லாம் பார்த்துக்கிடுச்சுன்னா இதுக்கு ஒண்ணுமே இருக்காது போலன்ற மைண்ட் செட்ல இப்ப வரைக்கும் இருக்காங்க. அதுக்கான தெளிவூட்டல் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது? ரைட், அது நல்ல ஒரு கேள்வி உண்டு. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் மிகக்கூடிய ஒரு மைண்ட் செட் எப்படின்னு சொன்னால், நான் மிச்ச காலம் நான் படித்து மிச்ச காலம் நான் படிப்புக்காக காலத்தை செலுத்தி அதுக்கு பிறகு நான் ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்கிற அந்த மைண்ட் செட் விட்டு வெளியே நிறைய பேர் இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் எப்படியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால்,
அவங்க ஒரு 2-3 மாதத்திலே வந்து ஒரு குறுகிய கால பாடநெறி ஒன்று அவங்க வந்து படிச்சுக்கொண்டு, முன்னுக்கு போகக்கூடிய காலங்கள்ல வந்து ஒரு ஒரு அவசரமாக அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற பண முதல வந்து அவங்க வந்து ஈட்டிக் கொள்ளணும். அது மாரியான ஒரு பயணத்தில தான் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில வந்து நாங்க எடுத்தோம் அப்டி சொன்னா, ஐடி துறைன்றது வந்து ஒரு காலமும் வந்து ஏஐயினால தான் முன்னுக்கு போகும். ஏஐயினால தான் தொழில் வாய்ப்புகள் இல்லா போகும்னு சொல்ற அந்த கருத்து வந்து முற்றிலும் வந்து நான் அத வந்து என்ன செய்றேன், நான் ஒரு காலம் வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, அதுக்கான தெளிவூட்டல் என்னன்னு சொன்னா, ஒரு காலம் இருந்துச்சு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, கணக்கு ரீதியான விஷயங்கள செய்றதுக்கு நெறைய இடங்கள்ல வந்து கணக்கு பிள்ளைகள் காணப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து குயிக் புக் மாதிரியான நெறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துல, அந்த காலத்துல இருந்த கணக்கு பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்பு இல்லா போயிடுச்சான்னு சொன்னா, இல்ல. அது என்னவாயிச்சுன்னு சொன்னா, கணனியோட, கம்ப்யூட்டரோட போகக்கூடிய கணக்கு பிள்ளைகள், அதாவது அக்கவுண்டன்ட்ஸ் வந்து, அவங்க அத படிச்சுக்கொண்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அக்கவுண்டிங்கோட போகக்கூடியவங்களுக்கு, அதே இடத்துல அவங்களுக்கு அந்த தொழில கன்டின்யூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்பட்டுச்சு. நான் இந்த டெக்னாலஜிய நான் படிக்க மாட்டேன். எனக்கு இது கஷ்டமாக்குதுன்னு சொல்லி பின்னுக்கு கால வச்சவங்க என்ன செஞ்சாங்கண்டா, ஜாப் விட்டுட்டு வீட்டுக்காகவே வந்துச்சு. அதே போல இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னாலும், நிச்சயமாக வந்து ஏஐ வந்ததுனால வந்து ஒரு நாளும் வந்து ஐடில ஜாப்ஸோ இல்லாட்டி ஐடிய படிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இல்லா போகுமான்னு கேட்டா ஒரு நாளுமே இல்ல. யார் ஒருவர் வந்து அவங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து, அவங்க வந்து எவ்வளோ தூரம் படிச்சு கொண்டு போனாலும், ஏஐ தொழில்நுட்பங்கள பயன்படுத்துறதோடு மட்டுமில்லாம, அதுல கூடிய கவனம் செலுத்தி வந்து, அதுல அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மனநிலைமையோட போறாங்கன்னா, அவங்க நிச்சயமா என்ன செய்வாங்க, அந்த ஃபீல்ட்ல வந்து சக்சீட் ஆவாங்க. அது எப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸுக்கு அவங்களுக்கான ஒரு லோகோவ ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண தெரியாத ஆட்கள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ் பெர்சன்ஸ். ஆனா, அவங்களுக்கு அத செஞ்சு கொள்றதுக்கான டைம் இல்லாதது தான் பெரிய பிரச்சனையாகுது. அப்ப ஏஐயோட தொடர்பு பட்டு ஒரு கிராஃபிக் டிசைனிங்க படிச்ச ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னா, அவருக்கு ஏஐ மூலமாவே என்ன செய்யலாம்? அந்த பிசினஸ் பெர்சனுக்கு லோகோல இருந்து புடிச்சு கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிசினஸ பிராண்ட் பண்ணி குடுக்கலாம். ஆனா, அவருக்கு அப்ப அந்த நேரத்துல ஜாப் இல்லா போகுதில்ல. இவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லஸ்ட்ரேட்டர், Adobe Photoshop மாதிரியான அப்ளிகேஷன்ஸ மட்டும் பாவிச்சு கொண்டு அவங்க முன்னுக்கு போகக்கூடிய நிலைமையில காணப்பட்டாங்கண்டா, ஏஐக்குள்ளுக்கு அவங்க வரலன்னு சொன்னா, அவங்களுக்கான ஜாப் காணாம போகும். ஏன்னு சொன்னா, ஒரு தேவையுள்ள ஒரு ஃபீல்ட் தான் இந்த ஐடி ஃபீல்ட். அத நெறைய பேர் வந்து தேடி வாராங்க இந்த காலத்துல. அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால தான் ஒரு ஐடி எக்ஸ்பர்ட் ஒருத்தர அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுல வந்து ஒரு சிறப்பு தேர்ச்சி உள்ள ஒரு ஆள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவங்களோட நேரத்த மட்டும் இல்ல, யார் அவங்கள தேடி வாராங்களோ, அவங்களோட நேரத்த கூட மிச்சப்படுத்தக்கூடிய விதத்தில அவங்க தொழிற்பட்டாங்கன்னு சொன்னா, எப்பயுமே இந்த ஐடி ஃபீல்டுக்கான ஸ்கோப் வந்து இல்லா போறதில்ல. நிச்சயமா. அதாவது வந்து அதுக்கு எல்லை இல்ல, அதுக்கு முடிவு இல்லன்றது தான் வந்து நிச்சயம். அதுக்கான பதில். நிச்சயமாக. ஏனென்றால் வந்து ஐடி என்பது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்க விடயம். மாணவர்கள் மத்தியில அதிகமா பரவலா பேசிக் கொண்டிருக்க விடயம் ஐடி. அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஏஐ வந்த பிறகு நிறைய பேருக்கு இந்த கேள்வி, மாற்றம் இதுக்குள்ள என்ன நடக்கும் என்றதே தெரியாம இருந்துச்சு. அதுக்கான தெளிவூட்டல குடுத்திருந்தீங்க. இருந்தாலுமே கூட இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ பயன்படுத்தி எந்த அளவு நன்மை இருக்கோ, அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்கு. சரியானவர்கள் சரியான முறையில் பாவிக்கும் விதங்கள் தான் காணப்படுகிறது. முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் இலங்கையில் மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியிலே வந்து அதிகப்படியான ஸ்கேம்ஸ், நிறைய பிரச்சனைகள், ஃபிஷிங் போன்ற விஷயங்கள் நடைபெறுறது வந்து இந்த ஏஐயும் ஒரு காரணமா காணப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? ரைட். அதாவது வந்து தற்காலத்துல வந்து ஒரு மனுஷன் தன்ன பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு கவசமாகவும் ஒரு தொழில்நுட்பத்த வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாரி தன்னை இல்லாமாக்கிக் கொள்றதுக்கான ஒரு பாதகமான ஒரு விஷயமாவும் அத மாற்றிக் கொள்ளலாம். அப்ப ஏந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்படி அத பார்க்குறேன்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அ ஒரு விஷயத்த படிச்சு கொண்டு போற நேரத்துல வந்து, உதாரணமாக இப்ப இருக்கக்கூடிய அனைத்து ஏஐ தொழில்நுட்பங்களும், அதுல இருக்கக்கூடிய சாதக, பாதகமான விளைவுகள பத்தின விளக்கத்த குடுத்து தான் அவங்கள பயன்படுத்துறதுக்கான ஒரு அனுமதியவே குடுக்குது. ஆனா, அந்த இடத்துல வந்து ஒரு சில நேரங்கள்ல அதுல ஒரு சிலர் வந்து, அவங்களோட தேவைக்காகவோ, இல்லது அவங்களோட வந்து தனிப்பட்ட விதமான விரோதங்கள வந்து தீர்த்துக்கிறதுக்காகவோ, அவங்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயங்களால என்ன செய்யுது, நெறைய பேரோட வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய மாற்றங்கள ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ChatGPT எடுத்தீங்கன்னு சொன்னாலும், ChatGPTய நான் பயன்படுத்துற நேரம், ஏன்ட தனிப்பட்ட ரீதியான தரவுகள அதுக்கு குடுக்கலாமான்னு கேட்டா, அத குடுக்குறது இன்னுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறல. ஏன்ட ஒரு பிசினஸ டெவலப் பண்றதுக்கான ஒரு ஐடியாவ குடுத்தாலுமே கூட, ஏஐ பாட்ஸ்கள் காணப்படுது. ஏஜென்ட் டெக்னாலஜி மாரியான தொழில்நுட்பங்கள் காணப்படுது. அதன் மூலமாக ஏன்ட பிசினஸ இன்னொருத்தர் வந்து அத ஃபாலோ பண்ணி, ஏன்ட பிசினஸ பற்றி, ஏன்ட வியாபாரத்த பத்தின அனைத்து விஷயங்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு ஏன் பிசினஸ ஓவர்டேக் பண்ண போகக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்து மாத்தக்கூடிய பாதகம் அதுல இருக்குது. இதே இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, பெர்சனல் டீட்டெயில்ஸ நாங்க குடுக்காம, இந்த பாதகமான நீங்க சொன்ன ஃபிஷிங் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், நெறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. முந்தி எடுத்தா வந்து ஸ்கேம் ஒன்று செய்றதா இருந்தா, அத ஒரு தொழில்நுட்ப ரீதியா இருக்கக்கூடிய வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு வந்து தெரிவிக்காம, தெரியாம செய்றது சரியான கஷ்டம்.
ஒரு காலத்தில் வந்து ஹேக்கிங்னு சொல்கிறதே வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டுன்னு சொன்னால், அதாவது வந்து மிச்சம் யங் ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து இந்த தொழில்நுட்பம் ஈஸியாக கிடைச்சிட்டுது. அதனால் அதில் பாதகம்னு சொல்கிறத விடையும் அது எவ்வளோ தூரம் ஒரு டேஞ்சராக மாறும்னு சொல்கிறது இவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளாமல் அதில் போகக்கூடிய நேரத்தில் வந்து உண்மையாக வந்து நிறைய வந்து இதில் பாதகங்கள் காணப்படுது. இதே சரியான முறையில் இதை கையாண்டாங்கன்னு சொன்னால் எந்த நேரத்துலையும் வந்து அதாவது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அமிர்தமும் நஞ்சாகிறது. அது என்னென்னு சொன்னால் ஓவர்டோஸ் ஆகக்கூடிய நேரத்தில் அதிகபட்சம் பயன்படுத்திக்கிட்ட அதில் நாங்கள் இன்வால்வ் ஆகிறது கூட வார நேரம் எங்களோட மைண்ட் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிரும். நாங்கள் அந்த தொழில்நுட்பத்துக்கு பழக்கப்படுத்தி கொள்வோம், எங்களை அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம். நாங்கள் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சரி பிள்ளைன்றதை பார்க்கறத விட எங்களுக்கு இது வந்து அதாவது கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அதிகபட்சம் அதிலேயே எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கிடுவோம். அதனால் ஒரு சில நேரம் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அந்த விஷயங்கள் வந்து நடக்கிற நேரம் தடுக்கக்கூடிய காரணங்கள் அங்கே காணப்படுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இதில் எங்களோட கைமீறி போகக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த ஏஐனால் நடக்குது. அது உருவாக்கினவராக இருக்கட்டும், இல்லை அதை பயன்படுத்துகிறவராக இருக்கட்டும், அதை ஒரு சாதனத்தில் வந்து அதை அப்ளை பண்ணொருத்தராக இருக்கட்டும், அவருடைய கட்டுப்பாட்டையே இழந்து அது வந்து மனுஷனை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய லெவலுக்கு அது போகலாம். நிச்சயமாக. அதாவது வந்து மாற்றங்கள் என்பது மாறலாம். அதை பாவிக்கக்கூடியவர்கள் கையில் தான் இருக்கிறது அதற்கான ஆயுதம் என்று சொல்லலாம். அதாவது ஏஐ என்பது நல்ல ஒரு விடயம் தான். இருந்தாலும் நாளுக்கு நாள் புதிய புதிய விடயங்கள் வந்தால் அது சந்தோஷம். இருந்தாலும் முக்கியமாக ஏஐ என்பது பல்வேறுபட்ட விஷயங்களை இலகுவாக்குறதுக்கு இருந்தாலுமே கூட அதுக்கான பாதகமான பாதைகளும் அதிகமாக காணப்படுகின்றது. கையாளும் விதம் தான் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு அழகா சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி வந்து அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தோமாக இருந்தால் மாணவர்கள் மத்தியில் சில கேள்விகள். முக்கியமாக வந்து என்னத்தான் படிச்சிருந்தாலும் நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல உழைக்கணும் என்ற ஒரு மனப்பாங்கோட தான் எல்லாருமே படிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக தரம் 1 ஆரம்பித்து A levels வரைக்கும் படிப்பாங்க, டிகிரி முடிப்பாங்க, மாஸ்டர்ஸ் செய்வாங்க, முடிச்ச பிறகு வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் வந்து O levels ஃபெயில் ஆன பிறகே வந்து ஒர்க் ஜாயின் பண்ணுறவங்களாகவும் இருக்கும். முக்கியமா ஒரு தொழில் முனைவோரா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்னா ஒரு மாணவருக்கு இதெல்லாம் இருக்கணும். இந்த காலத்தில் அவங்க ஒரு தொழிலில் வந்து தொடர்ச்சியாக தொழிற்பட்டதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு வருமானத்தை ஈட்டி கொள்றதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு எந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு படிப்புன்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு காலத்திலையும் வந்து அது ஒரு வருமானமாக மாறலைன்னு சொன்னால் அந்த படிப்பை படிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒருத்தருக்கு பொருத்தம் இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் ஒரு டிகிரி தேவையில்லை, இல்லாட்டி வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி தேவையில்லை, இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து என்னத்துக்காக வந்து பெரிய பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கொள்ளணும், இப்போ எங்களோட கைக்குள்ளுக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸை வச்சோ லேப்டாப்பை வச்சோ எங்களுக்கு வந்து நிறைய வருமானம் ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேரம் அது என்னத்துக்குன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் காணப்படுது. அப்போ அதுக்கான தெளிவூட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் இருந்துச்சு வந்து எங்களோட முன்னோர்கள் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து பாட புத்தகங்களை வச்சு படிக்கிறதோ இல்லாமல் அதாவது அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயங்களை வந்து அவங்களோட அனுபவம் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அப்படின்னு வர நேரம் வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட அவங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு நேரம் அதிகமாக காணப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் வந்து அவங்களோட அனுபவத்தை வச்சு மட்டும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. பட் தற்காலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆக கூடுதலான சூசைட் கேசஸ் ரெக்கார்டாக வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து பெரிய பெரிய பிழைகள் தப்புக்கள் நடக்கிறதுக்கு காரணமாக்கிறது வந்து ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண இயலாத எம்ப்ளாயீஸ் அந்த இடத்துல காணப்படுது. இது எப்படி வருதுன்னு சொன்னால் உதாரணமாக ஒருத்தர் ஒரு லைஃப்பில் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஒரு ஃபீல்டில் இருந்து அவர் சர்வைவ் ஆகி சக்சீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கூடிய காலம் அதில் வந்து வருமானம் ஈட்டிக் கொள்றதோடு சேர்த்து தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் செக்டரில் அவங்க மினிமம் ஒரு டிகிரி லெவல் சரி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து ப்ரைவேட் செக்டரில் போகிறாங்கன்னு சொன்னாலும் அவங்க ஓகே O level A level அவங்களுக்கு போதுமானதாக ரிசல்ட் காணப்படாததுனால தான் அவங்க ப்ரைவேட் செக்டருக்கு நிறைய பேர் போகிறாங்க, இல்லை கால விரயத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க ப்ரைவேட் செக்டருக்குள்ளே வராங்க. குறைஞ்சது வந்து டிப்ளோமாவிலிருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஹை நேஷனல் டிப்ளோமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலே வந்து அவங்க ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், இதை டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறதோட சேர்த்து அவங்களுக்கான அனுபவத்துக்கான வேலைகளையும் செஞ்சு கொள்ளணும். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் தான் இப்போ கூடிய மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என் அனுபவம்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு கூலி வேலை செஞ்சேன்னு சொன்னாலும் அந்த வேலையிலுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கான மன தைரியம் வந்து உங்களுக்கு அந்த வேலை தந்துடும். இதே
அந்த வேலையில எங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள வந்து நாங்க கவனிச்சு கொள்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த வேலையில நாங்க யாருக்காக வேலை செய்றோமோ, அந்த ஆர்கனைசேஷன பத்தின எண்ணங்கள நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்றதா இருக்கட்டும், ஒரு நாளும் ஒரு படிப்பு ரீதியான அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒருத்தர் வந்து ஃபீல்டுக்கு வர நேரம், அவர் தன்ன பத்தி மட்டும் தான் கூடுதலா யோசிப்பாரு. இதே கஷ்டப்பட்டு கல்வியோட ஒரு இடத்துக்கு வந்து தொழில் அமைப்புகள அமைக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வாரு, தன்னையும் அவருக்கு பாதுகாத்துக் கொள்ள தெரியும், அவருடைய தொழிலையும் அவருக்கு பாதுகாத்துக் கொள்ள தெரியும். குறுகிய காலத்துல அ நெறைய வந்து அவங்க வந்து அட்வான்ஸா போறத விடவும் அவங்களோட ஒரு நோக்கமாக காணப்படும் என்னன்னு சொன்னா, அவங்க இருக்கக்கூடிய காலத்துல கம்பெனியும் முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும், அவங்களோட கூட இருக்கக்கூடிய ஆட்களும் முன்னேறணும்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல போகணும்னு சொன்னா, அனுபவத்தோட சேர்த்து நீங்க கட்டாயமாக உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்க போகக்கூடிய துறையில உங்களுக்கு படிப்பு சார்ந்த பட்டப்படிப்புகள நீங்க முடிச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல நிண்டு நீடித்து உழைக்கலாம். கட்டாயமாக. அதாவது வந்து எந்த துறை எடுத்தாலும், முக்கியமாக அந்த படிப்பினை, முக்கியமாக அந்த தரம் ஏ லெவல் வரைக்கும் படிச்ச பிறகும், ஒரு பேசிக் டிகிரி என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விடயம். ஆனாலும் ஒரு கேள்வி, இன்றைய காலகட்டங்கள்ல மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்த்தோமா இருந்தா, நீண்ட காலம் படிச்சா என்னத்துக்கு? டக்குனு ஒரு வேலைய பார்த்துக் கொள்ளலாமே, டக்குனு ஒரு ஃபவுண்டேஷன முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள செய்யலாமே. முக்கியமா வந்து மாணவர்கள் வந்து அதிகப்படியாக இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ட விரும்பி போறாங்க. டெக்னாலஜிக்கல் சைடு விரும்பி போறாங்க. அதையும் தாண்டி நிறைய அன்றைய காலக்கம் தொட்டு இப்ப வரைக்கும் பேசப்பட்ட பல்வேறுபட்ட துறைகள் இருந்தாலுமே கூட, இந்த மாரி விஷயங்களுடைய நாட்டம் வந்து மாணவர்களுக்கு அதிகமா காணப்படுது. அதையும் தாண்டி சிலவர்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் என்ற கூடிய விஷயம், சில பேர் வந்து ஓ லெவல் ஃபெயில் ஆன பிறகு ஒரு டிகிரி முடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதையும் தாண்டி காலத்த வீணடிக்காம கொஞ்சம் குயிக்கா முடிக்கணுன்றதுக்காக ஃபவுண்டேஷனை யூஸ் பண்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது சரியா? அந்த வழிமுறையில போறது ஒரு பூரணமான தொழில்நுட்ப முறைகளையும் சரி, கல்வி தகமையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்டு. எந்த வாழ்க்கையில நான் கண்டிக்கிற அனுபவங்கள வச்சும், நான் டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இப்ப என்னோட வந்து தொழில் முனைவர்களாக மட்டும் இல்லாம, தொழில் அமைப்புகள என்னால உருவாக்கி கொண்டவங்கள வச்சு எனக்கு இதுக்கான பதில் உங்களுக்கு தரலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப தற்காலத்துல வந்து அதாவது நான் இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016ஆம் ஆண்டு நான் இந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணேன். கடந்த 10 வருட காலங்களா நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து எனக்கு வந்து அதாவது வந்து இந்த விஷயத்த வந்து நான் செஞ்சு கொண்டு போகக்கூடிய விடயங்கள வந்து நான் தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் நிப்பாட்டணும்னு சொல்ற நேரத்துல நான் நிப்பாட்டவும் இல்ல. என்னோட கூட இருக்கிறவங்கள கூட நான் நிப்பாட்ட நினைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நான் எனக்கு தேவைப்பட்ட அனுபவத்தை எடுத்துக்கொள்றத விடவும் நான் ஃபோக்கஸ் பண்ணினது என்னன்னு சொன்னா, அனுபவத்தோட கூடின ஒரு பட்டப்படிப்பு எனக்கு தேவை. இந்த பட்டப்படிப்புக்கு நான் எந்த அளவு ஃபோக்கஸ் பண்றேனோ, எந்த அளவுக்கான அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை குடுக்குறேனோ, அதே அளவுக்கு எனக்கு நான் அனுபவத்தை தேடிக்கொள்றதையும் நான் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, எந்த கம்பெனிஸ்ல வந்து வொர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க டிகிரிய கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களோட வந்து பட்டப்படிப்புக்கான ஒரு இய அவங்களுக்கு தேவைப்படுற வேல்யூஸ ஆட் பண்ணி கொள்றதுக்காக எங்களோட கனெக்ட் ஆயினவங்க இருக்காங்க. இதே இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு நெறைய அனுபவம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க வந்த சூழல்ல வந்து அவங்களுக்கு அதிகமான வந்து வரவேற்பு இருந்துச்சு. அதுக்காக நான் இந்த கம்பெனிக்காக நான் அவங்கள எடுத்தேன். அப்ப இது 2யும் நான் பார்க்கிறது எப்படின்னு சொன்னா, இந்த குவாலிஃபிகேஷனோட அதாவது பட்டப்படிப்புகளோட வந்த ஆட்கள் அவங்க வந்து நெறைய விஷயங்கள்ல நிதானத்தையும், நெறைய விஷயங்கள்ல வந்து நெறைய யோசிச்சு முடிவெடுக்கிறதையும், நெறைய விஷயங்கள்ல வந்து அதாவது எதிர்காலத்த வந்து பேஸ் பண்ணி அவங்க முடிவுகள் எடுக்கிறத நான் பார்த்தேன். இதே வந்து ஒரு ஜஸ்ட் டிப்ளோமாவோடையோ, ஃபவுண்டேஷனோடையோ இல்ல அது கூட இல்லாம வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் த்ரூ இல்ல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ என்னோட கனெக்ட் ஆகினவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ளுக்கு திறமைகள் காணப்படுது. அவங்களுக்கான துறையாக தேர்ந்தெடுத்துக்கிறதும் சரியான துறை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனாலுமே அந்த துறையில முடிவெடுக்கிறதுல நெறைய பிழைகள் செய்றாங்க. மிகவும் அவசரமாக வந்து என்ன செய்றாங்க, களைப்படைகிறாங்க. அந்த களைப்பு வந்து அவங்களுக்கு வந்து உடல் மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்தையும் அதாவது அவங்களுக்கான மனநிலைமை வந்து மாறுற நேரத்துல, அவசரமாக இந்த தொழில் எனக்கு தேவையில்ல. இந்த தொழில்ல நான் என்னத்துக்கு இருக்கணும்? அதாவது அக்ரீமெண்ட் சைன் பண்ணி வந்திருப்பாங்க. நான் 2 வருட காலம் வந்து இந்த கம்பெனில இருப்பேன். நானும் முன்னேறுவேன், இந்த கம்பெனியும் முன்னேறும்னு சொல்லி. பட் ஃபவுண்டேஷன் இல்லாமயும், இல்ல ஒழுங்கான ஒரு படிப்பு இல்லாமயும் என்னோட வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் நெறைய பேர் நான் அத கண்ணால கண்ட ஒரு விஷயம். அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தனக்கான ஒரு அங்கீகாரத்த ஏற்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைத்தாலும், அவங்க வந்து அத பயப்படுறாங்க அத எடுத்துக்கொள்றதுக்கு. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்த அவங்க வேலை செய்ற நிறுவனம் குடுக்க நினைக்கிற நேரத்திலயும், அவங்க பின்வாங்குறாங்க. இதே அகாடமிக் குவாலிஃபிகேஷனோட படிப்ப சரியா எடுத்துக்கொண்டு எங்கள்ட்ட வந்த ஆட்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, நெறைய நேரங்கள்ல எங்களோட கம்பெனில வந்து பேஸ் லெவல்ல அதாவது அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நாங்க சேலரிய சரியா குடுக்க வேண்டியதுக்காக, மேல் மட்டத்துல ஈக்க வேண்டிய ஆட்களுக்கு ஒரு சில நேரம் வந்து எங்களுக்கு சேலரிய கொஞ்சம் தாமதமாக்க வேண்டி வரும்.
அப்போ மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னால் எங்களோட குவாலிஃபிகேஷன், அதாவது பட்டப்படிப்பு முடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து வேலைக்காக வந்திக்கக்கூடிய ஆட்கள். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு ஜாயின் ஆகின ஆட்கள். இதே நான் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சேலரியை மட்டும் இல்லை, ஏதாலும் ஒரு விஷயத்தில் வந்து நான் ஒரு அட்வைஸை கொடுத்தா அவங்க வந்து அதை விளங்கிக் கொள்கிற விதமும் படிப்பே இல்லாமல் அல்லது ஒரு அனுபவத்தை மட்டும் படிப்பாக கொண்டு வரக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க அந்த விஷயத்தில் எடுக்கக்கூடியதும் மிச்சம் வித்தியாசமாகிக்குது. சென்சிட்டிவிட்டி, அதாவது அந்த விஷயத்தை அவங்க எடுக்கிற நேரம் வந்து படிப்போட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அடிக்கிற ஆட்கள் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அதாவது வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அது எது கொடுத்ததுன்னா படிப்பு தான் கொடுத்துச்சு. இன்னொரு சைடில் எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்கிறேன், எனக்கு பட்ட படிப்பு இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் ஒரு பயம் அவங்களுக்கு காணப்பட்டதுனால அவங்க நிறைய இடத்துல வந்து ஒரு விஷயம் கம்பெனி சைடாலேயோ இல்லாட்டி அவங்களுக்குரிய சூழலில் வரக்கூடிய மாற்றங்களை பயப்பட்டு அவங்க வந்து அவங்களுக்கான தன்னம்பிக்கையை விட்டுட்டு நிறைய பேர் வீட்டில் இப்போ சும்மா இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். நிச்சயமா. அதாவது வந்து ஒரு மாணவன் அப்படின்னு வரும்பொழுது கட்டாயமாக கல்வி தகமையும் தேவை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்றதும் கட்டாயம் தேவை. இருந்தால் மட்டும் எந்த துறையிலும் அழகாக பயணித்து கொண்டு போகலாம் என்றதுக்காக அழகான தெளிவூட்டில் கொடுத்துருந்தீங்க. இருந்தாலுமே கூட ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் மத்தியில் இப்போ பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து படித்ததுக்கான வேலை செய்கிறாங்களும் கிடையாது, அதுவும் முக்கியமாக செய்து முடித்த ஒரு டிகிரிக்கான வேலை செய்கிறாங்களும் கிடையாது. இருந்தாலுமே கூட ஒரு சிலவர்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த ஒர்க்கில் 6 months ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் பிறகு அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனை தேடி பார்ப்பாங்க, மற்ற வேலைக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இப்படி அடிக்கடி மாறுறது சமூகத்தில் இப்போ அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு வேலையாக காணப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு முந்தின கேள்வியிலையும் நான் கொடுத்த ஆன்சரோட ஒரு தொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அப்போ அதாவது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் வந்து நிறைய அதுவும் யங்ஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு, அதாவது அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு 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 அடையிறதுக்கு வந்து தாமதமாகறதுக்கான ஒரு மைண்டான ஒரு ஒரு என்ன கருவாக காணப்படுது என்னன்னு சொன்னால் அவங்க படித்த படிப்புக்கான வேலையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, படித்த படிப்புக்கான அடிமட்டத்தை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சாலும் நான் என்னத்துக்காக இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் தகமைகளை வச்சுக்கொண்டு நான் இந்த தொழிலை செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 3 மாத காலம் ஒரு 6 மாத காலம் வந்து அந்த தொழிலில் வந்து என்ன செய்கிறாங்க, பயணிக்கிறாங்க. அதில் இன்னொரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெற நேரத்தில் அந்த இடத்துலேருந்து மாறுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு ஐடி பட்டப்படிப்பை தகமைகளை வச்சு அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு இல்லாமல் அவருக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அவர் இருக்கக்கூடிய தகமைகளை வச்சு ஒரு நிறுவனம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து அவருக்கு வேலையை கொடுக்குது. அப்படி கொடுக்குற நேரத்தில் அவர் நினைக்கிறாரு, நான் படித்த படிப்புக்கான வேலையை விட எனக்கு கிடைச்ச வேலையை நான் செய்கிறது நல்லது. அதிலிருந்து ஒரு 6 மாத காலம் அவங்க அங்கே வேலை செய்கிற நேரத்தில் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படியான விஷயங்களை அதாவது வந்து அனுபவ ரீதியாக அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்குது. அந்த நேரம் அவங்க இன்னொரு தொழிலுக்கு மாறுறாங்க. ஒரு சிலர் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருட காலங்களில் வந்து 6 மாதம்னு சொல்லி ஒரு 4 இல்லாட்டி ஒரு 6 விதமான துறைகளில் வந்து அவங்க வேலை செஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய ஒரு பலன் கேட்டால் ஃபைனான்ஷியல் ரீதியாக ஒரு சம்பளம் அவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும். ஆனால் முன்னேறி போகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்குமான்னு கேட்டால் இல்லை. அவங்க ஒரு துறை எடுத்தீங்கன்னா என்ன எடுத்தாலும் நான் வந்து ஐடி துறையில் ஒரு பட்டதாரியாக வந்து வெளியாகி நான் வந்து எந்த படிப்பு முடிய நான் இந்த தொழிலை தொடங்குற நேரம் எனக்கு வெறும் 4500 ரூபா தான் என் முதலாவது வந்து சம்பளம். அப்போ அந்த இடத்துல இருந்து தான் நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த ஜேர்னி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 வருட காலத்துலேயும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எனக்கு வேறு விதமான தொழில்களை வந்து எனக்கு ஆஃபர் பண்ணிச்சு. நான் இந்த பட்டப்படிப்பு இந்த ஐடி லீக்க கிட்ட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஐடி ரீதியான தொழில்களை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தேனே தவிர எனக்கு எப்போ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பை நான் தொடங்கினதுக்கு பிறகுதான் நானாக ஒரு கேம்பஸையோ இல்லாட்டி ஒரு கல்வி நிறுவனத்தையோ இல்லாட்டி நானாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை எனக்கு அது தந்துச்சு. நான் அதுக்கு பின்னால் தான் அதை தேர்ந்தெடுத்தேன். அப்போ இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து போகிற நேரங்களில் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய ஜாப்பில் வந்து நீங்கள் படித்த படிப்பில் இருக்கக்கூடிய அறிவை நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற நேரம் நீங்கள் படித்த படிப்புக்கான தொழில் வாய்ப்பு நீங்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட இடத்துலேயே வந்து உங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் எப்படியோ அவங்க வந்து அரியர்ஸை கிளியர் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கொள்கிறாங்க, கன்வகேஷனுக்கு போய்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கொள்கிறாங்க. பட் ஒட்டுமொத்தமாக 100% அவங்களோட கல்வி எப்படி நடந்திக்குதுன்னு சொன்னால் நண்பர்களோட உதவியோடையோ ஏதாவது அங்கீகக்கூடிய ஆசிரியர்களோட உதவியோடையோ அவங்க ஒரு டிகிரியை பட்டப்படிப்பு எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் வெறும் 25% அவங்களோட வந்து
ஸ்கில்ஸை வச்சு எந்த ஒரு கம்பெனியும் வந்து அவங்க டிகிரிக்கான ஜாப்பை கொடுக்காது. அப்போ அவங்க அந்த மீதி 75% அவங்களுக்கு தேவைப்பட்ட தகமைகளை குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும் அந்த கம்பெனிக்குள்ளுக்கு அந்த நிறுவனத்துக்குள்ளுக்கு இருந்து அவங்க அதை காட்டணும். அவங்கள வந்து கட்டாயம் எப்படியான ஆட்கள்னு சொல்கிறத காட்டணும். இப்போ என்ன எடுத்தீங்கன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு முன்னையும் சொன்னேன். அதாவது கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் நான் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அதிலேயும் நான் இருக்கிறேன். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பேங்க் அது சம்மந்தமான வந்து வங்கி தொழில் ஒன்றையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், அதுலேயும் இன்வால்வ் ஆகிக்கிறேன். அதாவது இந்த 4 விஷயத்தையும் எப்படி நான் செய்கிறதுன்னு சொல்கிறத யோசிக்கிறத விட நான் இதுவரை காலமும் என் வாழ்க்கையில் கண்டது என்னென்னு சொல்கிறத நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால், யங்ஸ்டர்ஸ் நீங்கள் யாருமே வந்து இதுக்கு பிறகு ஒரு ஜாப்பை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பயப்படுவீங்க. இந்த 4 விதமான ஃபீல்ட்லேயும் நான் இருக்கிறது எப்படின்னு சொன்னால், நான் எந்த ஒரு காலத்துலேயும் வந்து நான் யோசிச்சில்லை நான் எனக்கு படித்த படிப்புக்குள்ள ஜாப் கிடைச்சிக்குதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சும் இல்லை. அதே நேரம் ஏண்ட பட்ட படிப்புக்கான தொழிலை நான் எப்பயுமே விட்டு கொடுத்து விட்டதும் இல்லை. அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு தேவைப்பட்டது என்னென்னு சொன்னால், ஒரு அங்கீகார பூர்வமான ஒரு தொழில் தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு எனக்கு காலம் எடுத்துச்சு. ஒரு நாளும் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஈவன் ஒவ்வொரு நிறுவனங்களில் வந்து 5 வருட காலம் வேலை செஞ்சால் கூட எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஒரு முன்னேற்றம்னு சொல்கிறது தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே தவிர இன்னொருவர் வந்து தனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விடயம் இல்லை. அப்போ அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் படித்த துறையை தேடுறதுக்கு முதல்ல நீங்கள் படித்த துறையில் நீங்கள் தகுதியானவரா இல்லாட்டி எப்படி தகுதியானவராக மாற்றிக்கொள்வது, அதன் பின்னராக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வந்து உங்களோட வெற்றி பயணத்துக்கான அடியாக காணப்படும். நிச்சயமாக. அதாவது வந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும், அதாவது எங்களுடைய கல்வி தகமையை தாண்டி எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய அனுபவம் இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இருந்தால் நீடித்த காலம் எந்த துறையிலும் நீடிக்கலாம், வாழலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு நீங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. அது முக்கியமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டிங்ன்றது எந்த அளவு தூரம் முக்கியம்? தற்காலத்தில் வந்து நேரடியாக வார்த்தைகள் மூலம் வந்து ஒரு வியாபாரம் வந்து அது முன்னேறத்தை விடையும் தொழில்நுட்ப சார்பான, அதாவது மொபைல் ஃபோன்ஸ் த்ரூவோ இல்லாட்டி வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் காணக்கூடிய சமூக வலைதளங்களில் நாங்கள் காணக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நாங்கள் ஒரு பொருள் எங்களுக்கு தேவையாண்டு கூட நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எங்களோட வீடுகளில் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு சில பொருள்களுக்கும் நாங்கள் தேவைக்காக வாங்கினது, ஒரு சில பொருளுக்கும் எந்த தேவைக்கும் பயன்படாமல் அது அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில மார்க்கெட்டிங்களை பார்த்து நாங்கள் அந்த ஒரு மார்க்கெட்டிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லாட்டி எங்கேயாலும் ஒரு போஸ்டர் ஒன்று கண்டிப்போம், நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறது, அந்த பொருளை வாங்குறது. அதாவது இப்போ தற்காலத்தில் வந்து தொழில்நுட்ப பூர்வ ரீதியான இந்த ஏஐ தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அது சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், அந்த துறையை அவங்க கையாளல சரியான்னு சொன்னால் அவங்களோட பிஸ்னஸ் இல்லாட்டி வந்து அவங்க செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு பிராண்டிங்காக இருந்தாலும் சரியாக செஞ்சு கொண்டு போகிறாது. அப்போ அப்படி செய்ய வேண்டிய ஒரு தேவை வார நேரத்தில் இவங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அவங்களாகவே ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு மார்க்கெட்டிங் தெரியும் தானே, மார்க்கெட்டிங் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தானே, எனக்கு சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களை நான் பாவிச்சிக்கிறேன் தானே, அதனால் நான் அதன் மூலமாக இந்த வியாபாரத்தை நான் முன்னுக்கு கொண்டு போகிறேன். அது ஒரு பிழையான ஒரு முடிவு. அது ஏன் நான் பிழை என்று சொல்கிறேன்னு சொன்னால், அவங்களோட வியாபாரத்தை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்களோட வியாபாரத்துக்கான மார்க்கெட்டிங்கையும் அவங்க பார்க்குற நேரத்தில் நிறைய நேரங்களில் வந்து அவங்களோட வியாபாரத்தை ஃபோக்கஸை விட்டுட்டு அவங்க என்ன செய்வோம், மார்க்கெட்டிங்க்கு வருவாங்க. மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு தேவைப்படுற ரீச் கிடைச்சிக்கும், ஆனால் அதுக்கு தேவைப்படுற ஒரு சேவையோ பொருளோ வழங்குறதுக்கான ஒரு ஊழியர் பலமோ இல்லாட்டி அவங்கள்ட்ட வந்து அதுக்கான ஒரு ரிசோர்ஸோ இருக்காது. அப்போ அதனால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், இப்போ கூடிய பிஸ்னஸஸ் இதுக்கு பிறகு வந்து மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பிஸ்னஸுக்கு நான் தரக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க, உங்களோட மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் அதிகமாக செலவழித்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. குறைந்த செலவில் வந்து உங்களுக்கு செய்து தரக்கூடிய ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஏஐ பாட்ஸ்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் காணப்படுது. அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னொருவருக்கு இல்லாட்டி இன்னொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் அதை பொறுப்பு கொடுப்பீங்களாக இருந்தால் சரியான முறையில் உங்களோட வியாபாரம் ஃபிசிக்கலாக எந்த அளவு வந்து சக்ஸஸாக போகுதுன்றதை விடையும் சமூக வலைதளங்களில் அது எப்படி காட்டப்படுகிறத வச்சு தான் அந்த வியாபாரத்துக்கான ஒரு முன்னேற்றம் மக்களுக்கு விளங்குறதா இருக்கட்டும், மக்களுக்கு அந்த வியாபாரத்தின் மீது தேவை வாரதாக இருக்கட்டும் இப்போ தற்காலத்தில் காணப்படுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சரியான அந்த துறையில் வந்து தொழில்
வல்லுநர்கள் இல்லாட்டி அந்த ஃபீல்டில் வந்து சரியான முறையில் வந்து ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் கட்டாயம் அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நேரத்தில் நீங்களும் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரில் இருந்து, அதாவது வந்து மார்க்கெட்டிங் சம்பந்தமான மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதோடையே சேர்த்து உங்களோட வியாபாரம் வந்து கண்கூடாக முன்னேறி கொண்டு போகிறத நீங்கள் காணுவீங்க. நிச்சயமா. அதாவது வந்து இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து எங்களுக்கு தெளிவூட்டுனீங்க. அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு மாணவனுக்கு வந்து கல்வி என்றது எந்த அளவு முக்கியம், எக்ஸ்பீரியன்ஸ் என்றது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட விடயங்களையும் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில நிறைவா, அதாவது வந்து இந்த ஐடியினுடைய தாக்கம் வந்து எல்லா துறையிலையும் காணப்படுகிறது. முக்கியமாக விஞ்ஞான துறையா இருக்கட்டும், மெக்கானிக்கல் துறையா இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் வைஸ் எல்லா துறையிலையும் வந்து இந்த ஐடி துறை வந்து இடம் பிடிச்சிருக்கு. எதிர்காலத்தில் இந்த ஐடியின் தாக்கம் வந்து எல்லா துறைகளிலும் எப்படி காணப்படும்? உதாரணமாக எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட அதாவது வந்து எங்களோட கல்வி நிறுவனங்களுக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய நிறைய, அதாவது இளைஞர்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை, அதாவது அவங்களோட மனநிலைமையாக காணப்படுது என்னன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங் சைட்லேயோ இல்லாட்டி வாகன திருத்தல், அதாவது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆட்டோமொபைல் தொழில்நுட்பங்கள், அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க ஆட்டோமொபைலை மட்டும் நான் படிச்சுட்டேன்னு சொன்னால், வாகன திருத்தம் சம்மந்தமான இன்ஜின் ரிப்பேரை நான் படிச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு முன்னுக்கு போகலாம், எனக்கு தொழில்நுட்பமோ இல்லாட்டி அந்தந்த அவங்க வேலை செய்யக்கூடிய நாட்டுக்கு தேவைப்படுற மொழி அறிவோ தேவையில்லை, எனக்கு தகமை இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வேண்டிய ஒரு நாட்டில் வந்து எனக்கு சர்வை பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிழையான அவங்களோட ஒரு மனநிலைமை. அதாவது இப்போ தற்காலத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் விஞ்ஞானமாக இருக்கட்டும், தொழில்நுட்பம் வந்து விஞ்ஞானத்தில் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, இல்லை மெக்கானிக்கல் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஈவன் ஹெல்த், அதாவது வந்து டாக்டர் ஒருத்தராக இருந்தாலுமே கூட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவருக்கு ஒரு டவுட் ஒன்று காணப்படுதுன்றா கூட அது சரியான முறையில் அந்த பேஷண்ட்டுக்கு செட் ஆகுமான்னு சொல்கிறத இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஏஐ டெக்னாலஜிகள் மூலமாக அவங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அவங்களுக்கே டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அது என்னென்ன மாதிரியான தாக்கத்தை, ஒரு எந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு இருக்கக்கூடிய உடல் விரியங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து செட் ஆகும்னு சொல்கிறத வந்து அவங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு துறை எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு மெக்கானிக்கல் சைடு எடுத்தாலும் அவங்க வந்து வாகன திருத்தத்தை படிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ தற்காலத்தில் ஒரு வாகனத்தில் டயரை கலட்டுறதுலேருந்து பிடித்து அதுக்கு அங்கிட்டு வந்து ஒரு இன்ஜின் பழுது பார்த்தல் வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னால் இயந்திரத்தில் தான் நடக்குது. அதாவது தற்காலத்தில் காணப்படக்கூடிய நிறைய வாகனங்கள் வந்து மெக்கானிக்கல், அதாவது வந்து மெக்கானிக்கல்னு சொல்கிறத விடையும் ஆட்டோ எலக்ட்ரிக்கல், அதாவது வாகனத்தில் வந்து நாங்கள் கரண்ட்டுக்கு வந்து, அதாவது அது மின்சார ரீதியாக இயங்கக்கூடிய விதமாக இப்போ தற்காலத்தில் வந்து வாகனங்கள் வந்துட்டுது. அப்போ அதனால் வாகனத்திட பழுது பார்த்தல வந்து அவங்க இன்ஜின் ரீதியான விஷயங்களை மட்டும் படித்தாங்கன்னு சொன்னால் இன்னொரு 1 or 2 years இவங்க எதிர்காலத்தில் வந்து போகக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு கணினி சம்பந்தமான அறிவு இல்லைன்றதுனால அவங்க அந்த துறையில் போக இல்லாத ஒரு நிலைமைக்கு வரும். அதே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான முகாமை செய்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னாலும், முகாமை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு மல்டி டாஸ்கிங்னு சொல்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு தற்காலத்தில் இப்போ ஏழாமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன்னு சொன்னால், தற்காலத்தில் மனிதன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு, அதாவது வந்து பொழுதுபோக்கு விடயங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது கூட. அந்த நேரத்தில் அவன்ட மூளையில் வந்து இருக்கக்கூடிய முக்கால்வாசியான விஷயங்கள் வந்து என்னவாக காணப்படுதுன்னு சொன்னால், எப்படி நான் என்ன என்டர்டைன் பண்ணிக்கொள்கிறேன், நான் எவ்வாறு வந்து ஒரு பொழுதுபோக்கு விடயங்களை செஞ்சு என்ன மகிழ்வித்துக் கொள்கிறேன், அப்படியான விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது கூடுவாக காணப்படுது. அப்போ அப்படியான நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய விடயங்கள் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியதாக இல்லை. அப்போ இதே ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலமாக இவங்க வந்து டாஸ்க் கம்ப்ளீஷன், டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், தற்காலத்தில் காணப்படக்கூடிய ட்ரெலோ மாதிரியான அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பத்தும் கூட போகக்கூடிய நிறைய விதமான ஆய்வு அறிக்கைகளை உருவாக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அதன் மூலமாக மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவங்க இருப்பாங்க. இந்த ஐடி சம்பந்தமான நாலேஜோடு இவங்க முன்னுக்கு போனாங்கன்னு சொன்னால், இல்லாட்டி முகாமை செய்யக்கூடிய ஒருவராக மட்டும் இருப்பார். ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் முகாமை செய்யலாம், அந்த அந்த அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த ஒரு வேலையை செய்யலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு துறை மருத்துவத்துறை எடுத்தாலும் சரி, நீங்கள் அல்லது வந்து நீங்கள் மற்ற எந்த துறை எடுத்தாலும் சரி, காலப்போக்கில் கடந்த காலத்தில் ஒரு 10 வருட காலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஐடியோட முன்னேற்றம் வந்து பாரிய அளவில் வந்து அதிகரித்து காணப்படுது. இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு பிறகு வந்து ஏஐ சம்பந்தமான வளர்ச்சி வந்து நிறையவே காணப்படுது. இந்த ஏஐ யாருக்கு இலகுவாக காணப்படும்னு சொன்னால், ஐடி சம்பந்தமான நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள், ஐடி சம்பந்தமான விடயங்களை வந்து கையாளக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது இலகுவாக வந்து பிடித்து கொள்ளக்கூடிய விஷயமாக காணப்படும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எந்த துறையாக இருந்தாலும் எதிர்காலத்தில்
அவங்க ஐடி இல்லாட்டி இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள், டேட்டா சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள அவங்க படிச்சு கொள்ளல, அதுக்கு வந்து அவங்க நேரம் ஒதுக்கல, இல்லாட்டி அத பயன்படுத்தலன்னு சொன்னா, எதிர்காலத்துல வந்து அவங்களுக்கு அந்த தொழில வந்து முன்னுக்கு கொண்டு போறது கஷ்டமாகும். ஆம். நீங்க சொன்னது போல தான். என்ன இருந்தாலும் வந்து அந்த ஏஐயின் தொழில்நுட்பமும், அந்த ஐடியின் வளர்ச்சியும் வந்து எல்லா துறைகள்லயும் வந்து இருக்குது. எல்லா துறைகள் மூலமாகவும் நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய விடயங்களாம் காணப்படுது. நிகழ்ச்சி நிறைவாக மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து ஒரு தொழில் முனைவோரா நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு சுய தொழில் வாய்ப்ப உங்களுக்காக உருவாக்கி, மிகவும் ஒரு கடினமான காலகட்டங்கள தாண்டி, இப்ப ஒரு சாதாரண நிலைமைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, இன்னொருவருட ஊக்கத்தால நீங்க வந்ததில்ல. உங்களோட அதாவது வந்து உங்களோட தன்னம்பிக்கையால நீங்க முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. எதிர் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நெறைய இந்த ஏஐ தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நெறைய இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள வச்சு யங்ஸ்டர்ஸ் வந்து நெறைய விடயங்கள செய்றதுனால, உங்களுக்கான ஒரு சேலஞ்சாக அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு எதிர்ப்ப தரக்கூடிய ஒரு விஷயமா மாறினாலும், நீங்க ஸ்டார்ட் பண்ணின ஜர்னிய நீங்க தொடர்ந்த பயணத்த வந்து எதுக்காகவும், யாருக்காகவும் நிப்பாட்டாதீங்க. அதே நேரத்தில வந்து நீங்க ஒரு தொழில வந்து ஒரு முன்னேற்ற லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொன்னா, உங்களோட ஊழியர்களையோ, உங்களோட இருக்கக்கூடிய ஆட்களையோ, உங்களோட அதாவது வந்து அணியில காணப்படக்கூடிய அங்கத்தவர்களுக்கான டைம் அண்ட் அவங்களுக்கு வேலைய குடுக்குறத விட, நீங்க வேலை செய்ற ஒரு ஆளாக இருங்க. நீங்க வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த வேலை நடந்துச்சான்னு பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் நிப்பீங்க. அந்த நேரம் நீங்க ஒரு என்டர்பிரினியர் இல்ல. நீங்க ஒரு தொழில் முனைவோராக நீங்க மாறணும்னு சொன்னா, நீங்க கண்டிப்பாக நீங்க அதில முழுதாக உங்களுக்கான நேரத்த நீங்க குடுக்கணும். உங்களுக்கான ஒரு சில நேரங்கள்ல வந்து உங்களோட குடும்பத்த நீங்க வந்து அந்த நேரத்தில வந்து குடும்பத்துக்கு நீங்க குடுக்கக்கூடிய நேரத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு சிறந்த அதாவது வந்து உணர்வுபூர்வமான நெறைய உங்களோட வாழ்க்கையோட அனுபவங்கள நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். பட் ஒரு சில காலங்களுக்கு பின்னால வந்து அந்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கள் அவ்வளவும் வந்து உங்களுக்கான உங்களோட வெற்றி பாதைக்கான அடித்தளமாகத்தான் சொசைட்டிக்கும் சரி, உங்களுக்கும் சரி நினைவிருக்குமே தவிர, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணினது வந்து அது அநியாயமான ஒரு விடயமாக உங்களுக்கு எந்த காலத்திலயும் வந்து அது விளங்காது. அதனால முன் வச்ச கால அதே மாதிரி நீங்க முன்னுக்கு போகக்கூடிய ஒரு விடயத்த நீங்க வந்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து செஞ்சு கொண்டு போங்க. ஸ்ரீலங்கால அதாவது இலங்கையில தற்காலத்தில வந்து தொழில் முனைவோராக முன்னேறியது இல்ல. நெறைய பேர் இருக்கிறாங்க வந்து ஃபாரினுக்கு போனா தான், வெளிநாடுகளுக்கு போனா மட்டும் தான் உழைக்கலாம்னு இருக்காங்க. அங்க போறாங்க. அங்க ஒரு 2, 3 வருட காலம் அங்க இருந்துட்டு திருப்பி நாட்டுக்கு வராங்க. நாட்டுல வந்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாம காணப்படுது. இலங்கைன்னு சொல்லக்கூடியது வந்து அனைத்து வளங்களும் காணப்படக்கூடிய, அனைத்து விதமான சப்போர்ட் அதாவது வந்து அனைத்து விதமான விஷயங்களையும் கைக்குள்ளுக்கு அடக்கி வேலை வாங்கியலுமான ஒரு நாடாக என்கிற நாடு காணப்படுது. அந்த நாட்டிலேயே உங்களுக்கு வந்து ஒரு சுய தொழில் வாய்ப்பு உருவாக்கிக் கொள்ள இயலாது. உங்களுக்கு முன்னேறி உங்களுக்கு உங்களோட வெற்றி பாதைய உங்களுக்கு செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதுன்னு சொன்னா, வேற எந்த நாட்டிலயுமே வந்து உங்களுக்கு செய்து கொண்டே போக இயலாது. நிச்சயமா. அழகா சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் யாராக மாற வேண்டும் என்பது உங்களுடைய கல்வி, உங்களுடைய அனுபவத்தினூடாக மாற்றப்படுகிறது. அந்த அனுபவம், அந்த கல்வியினூடாக மாற்றப்பட்ட விடயம் உங்களுக்கான நட்சத்திரம். நீங்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை வந்து அதன் மூலமாக கிடைக்கப்பெறுது. அது போன்ற ஒருவர் தான் இன்று எங்களோட தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விடயங்களை எங்களுக்காகவும், மக்களுக்காகவும் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தீங்க. இன்றைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கினதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.